எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க நம்ம அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்ச கார்ன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இதுக்கு பன்னீர் பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு தாங்க ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச சாதங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாங்க. நான் நம்ம வீட்டில் செய்கிற பொன்னி ரைஸ் தான் எடுத்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா இருக்கணுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 4 பல்லு பூண்டுங்க, சோம்பு ஒரு ஸ்பூனுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மூணையுமே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. குடமிளகாய் கேப்சிகம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. எங்கிட்ட இருந்ததுனால நான் ஒரு பீஸ் சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் சோம்பு, இந்த 3 தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இடிகள் இருந்தால் இதை இடிகளில் இடித்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இடிச்சுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் புரிஞ்சதும் பூண்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து பாருங்கள். பூண்டு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி ப்ரௌன் கலருக்கு வரணுங்க. இந்த கேப்சிகம் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. இது சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. கேப்சிகம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதனோட பச்சை வாசம் போகணுங்க, அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணுங்க. அதே சேர்த்துக்கலாங்க. காணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அது கூட வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் நம்ம எப்போ வீட்டில் சமைப்போம் இல்லைங்களா, அந்த ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான சால்ட் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. வேணுன்னா நம்ம இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துறேங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துனா போதுங்க. சாதம் கம்மியாக தான் இருக்கும். இது கரெக்டாக ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு அளவு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நமக்கு கார்ன் பன்னீர் போட்டு ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோங்க. இதே அளவுல நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க.